ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம கம்பெனி டைப்ஸ் ஆஃப் கம்பெனியில் ஒரு இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1% கம்பெனி. இது வந்து புதுசாக வந்த ஒரு கம்பெனி. இது வந்து ஆல்ரெடி இல்லை, இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் 2013 புதுசாக இன்சர்ட் பண்ணப்பட்ட கம்பெனி தான் 1% கம்பெனி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கூட ஒரு கம்பெனியை அவராக வேறு எந்த ஒரு பார்ட்னரோ இல்லை வேறு மெம்பர்ஸோ இல்லாமல் சுயமாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து இந்த 1% கம்பெனி உருவாக்கப்பட்டுச்சு. இது வந்து கவராக இருக்கிற செக்ஷன் வந்து செக்ஷன் 3 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இது 2013 உருவாக்கப்பட்ட கம்பெனினால அதோட செக்ஷன் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இருக்கிற செக்ஷன் 3. இது வந்து 1% ஒன்லி 1% தான் இதில் இருப்பாங்க. ஏன்னா நேமே சொல்லிருச்சு 1% கம்பெனி அப்படின்னு. அப்போ இதில் ஒரே ஒரு பர்சன் தான் இருந்தாகணும். எலிஜிபிலிட்டி, அந்த ஒரு பர்சனோட எலிஜிபிலிட்டி என்ன, அவரோட பேசிக் க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன் ஹூ இஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா. ரெசிடென்ட்னா என்னன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். மினிமம் 182 டேஸ் வந்து இந்தியாவில் இருந்தால் அவர் தான் வந்து ரெசிடென்ட்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ ஒரு நம்ம நாட்டில் 182 டேஸ் மினிமம் வந்து ரெசிடெண்ட்டாக இருக்கிற ஒரு இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் இந்த 1% கம்பெனியை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு எலிஜிபிள். அதுதான் இங்கே சொல்ல வர்ற பாயிண்ட்டு. அடுத்து கண்டிஷன், அவர் ஃபாலோ பண்ண வேண்டிய சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன், கேன் பிகம் மெம்பர் இன் ஒன்லி ஒன் ஓபிசி. ஒரு பர்சன் ஒரு ஓபிசி ஆரம்பிச்சிட்டார்னா அந்த ஒரு ஓபிசிக்கு மட்டும்தான் மெம்பராக இருக்க முடியும். மோர் தென் ஒன் ஓபிசி, திரும்ப இன்னொரு ஓபிசிக்கெலாம் வந்து அவரால் மெம்பராக இருக்க முடியாது. ஒரு மெம்பர் ஒரு நேரத்தில் ஒரு ஓபிசிக்கு தான் மெம்பராக இருக்க முடியும். நாமினி ஆஃப் அ கம்பெனி கேன் பிகம் அ நாமினி ஒன்லி வென் ஹீ இஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா. நாமினி அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஆள் தான் வந்து ஒரே பர்சன்னு சொல்லிட்டாங்க. ஓபிசினாலே ஒரு ஆள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸ்னால அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இறந்துட்டார்னா அப்போ அவர் சார்பாக கம்பெனி நடத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. கரெக்டாக? அப்போ அவர் சார்பாக ஒரு ஆள் வந்து அந்த கம்பெனியை நடத்தணும்னா அவர் தான் வந்து இங்கே நாமினி. அந்த நாமினி வந்து இவரோட நாமினியாக இருக்கிறதுக்கு எலிஜிபிள் எப்போ, அவரும் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். ஒரு ஃபாரின் சிட்டிசனை கொண்டு வந்து நம்ம இந்தியன் ஓபிசியோட நாமினியாலாம் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. நாமினியாக அப்பாயிண்ட் ஆகிற பர்சனும் வந்து இந்தியன் ரெசிடென்ட் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த பர்டிகுலர் ஓபிசியோட நாமினியாக அப்பாயிண்ட் ஆகலாம். அடுத்து, நோ மைனர் கேன் பிகம் அ நாமினி. மைனருங்கிறவங்க யார்? லெஸ் தென் 18 ஏஜ். 18 ஏஜ் கீழே உள்ள யாருமே வந்து நாமினி ஆக முடியாது. ஓபிசி cannot be converted into செக்ஷன் 8 கம்பெனி. நிறையா டைப் ஆஃப் கம்பெனி இருக்குது. அதில் செக்ஷன் 8 கம்பெனிங்கிறது என்னென்னா, பியூர்லி சர்வீஸ் மோட்டிவ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதோட மோட்டிவ் வந்து ப்ராஃபிட் கிடையாது, சர்வீஸ் மோட்டிவ். அந்த செக்ஷன் 8 கம்பெனியாக மட்டும் ஒரு 1% கம்பெனி கன்வெர்ட் ஆகக்கூடாது. வேறு எந்த ஒரு டைப் ஆஃப் கம்பெனியாக வேணாலும் அந்த பர்டிகுலர் ஓபிசி வந்து கன்வெர்ட் ஆகிக்கலாம். அந்த ஒரு டைப் மட்டும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. ஓபிசி cannot carry out நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்னா பேங்கிங்கில் இருக்கிற சில டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் டெபாசிட்டு, டேர்ம் டெபாசிட்டு, கரண்ட் டெபாசிட்லாம் வந்து பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்னா பேங்க்குக்கு தவிர்த்து வேறு என்னென்னலாமே டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் தான் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு, ஷேர் மார்க்கெட்டு, கரன்சி மார்க்கெட்டு, இந்த மாதிரி பேங்கிங் தவிர்த்து வேறு என்னென்னலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அதுதான் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு ஓபிசி பண்ணக்கூடாது. ஏன்னா அதுவும் வந்து அந்த ஓபிசிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டீஸும் அவங்க பண்ணக்கூடாது. அடுத்து, கண்டிஷன்ஸ் ஃபார் கன்வர்ஷன் இன்டு அனதர் டைப் ஆஃப் கம்பெனி. இந்த ஓபிசியிலேருந்து வேறு ஒரு டைப்பாக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாவோ இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாவோ இல்லை கவர்மெண்ட் கம்பெனி, நிறைய டைப் இருக்குது. வேறு ஒரு டைப் ஆஃப் கம்பெனியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதா இப்போ பார்க்க போகிறோம். 2 கண்டிஷன் தான். ஃபஸ்ட்டு கண்டிஷன், மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த ஓபிசி ஆரம்பித்து மினிமம் 2 வருஷம் ஆயிருக்கணும். 2 இயர்ஸ் வந்து எக்ஸிஸ்டன்ஸில் இருந்தால் தான் அந்த கம்பெனி வேறு டைப்பாக கன்வெர்ட் ஆக முடியும். அப்படி 2 வருஷம் இயங்காமல் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து ஓபிசியிலே தான் இருந்தாகணும், வேறு ஒரு டைப்புக்கு கன்வெர்ட் ஆக முடியாது. செகண்ட் கண்டிஷன், அந்த ஓபிசியோட பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 50 லட்சத்தை விட அதிகமாகிடணும். டேர்ன் ஓவர் 2 கோடியை விட அதிகமாகிடணும். சைமல்டேனியஸாக 2 கண்டிஷனுமே, பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 50 லட்சம் 50 லேக்கை விட அதிகமாக இருக்கணும். டேர்ன் ஓவர் 2 crore விட அதிகமாக இருக்கணும். இந்த 2 கண்டிஷனுமே சேர்த்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு, வித் 2 இயர்ஸ் வந்து அது எக்ஸிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து கன்வெர்ட் ஆகிக்கலாம். ப்ரைவேட் லிமிட்டடாவோ பப்ளிக் லிமிட்டடாவோ வேறு ஏதாச்சும் ஒரு டைப் ஆஃப் கம்பெனியாவோ கன்வெர்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாமினினா யாருன்னு பார்த்தோம். அந்த பர்டிகுலர் ஓபிசியோட ஃபவுண்டர் அவர் இறந்துட்டார்னா அவர் சார்பாக அப்பாயிண்ட் ஆகிறதுக்காண்டி ஒரு ஆள் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்காங்க. அவங்க தான் நாமினின்னு சொல்லி பார்த்தோம். அந்த நாமினி வந்து அவர் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை அவருக்கான ப்ரொவிஷன் தான் இந்த 3 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு ஒன்,
ஃபார்ம் நம்பர் INC 32ங்கிறது என்னென்னா ஸ்பைஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்டு. இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்டுங்கிறது என்னது, ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கும் போது கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட் தான் இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்டு. அந்த இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்டில் இந்த நாமினியோட நேம் மென்ஷன் ஆயிருக்கணும். இது மொதல் பாயிண்ட்டு, அதுதான் INC 32. அப்புறம் ஃபார்ம் INC 3ங்கிறது அந்த பர்டிகுலர் நாமினி பர்சன்ட்டை அப்ரூவல் வாங்குறதுக்கான ஒரு ஃபார்ம், ரிட்டன் அப்ரூவல். இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஓபிசிக்கு நான் வந்து நாமினியாக அப்பாயிண்ட் ஆகிக்கிறேன்னு சொல்லி அவர் ரிட்டன் அப்ரூவல் கொடுத்தா தான் அவர் அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒருத்தவரோட சம்மதம் இல்லாமல் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறது? ஸோ அந்த சம்மதம் வாங்குறதுக்கான ஃபார்ம் தான் ஃபார்ம் நம்பர் INC 3. அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் நாமினி ஃபார்ம் நம்பர் INC 4. ஒரு நாமினியை வந்து ரிட்டையர் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு நாமினியை நான் அப்பாயிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் தான் ஓபிசி கம்பெனியோட ஓனர்னா நான் வந்து ஒரு பர்டிகுலர் நாமினியை வந்து வேணான்னு சொல்லிட்டு எனக்கு வேறு நாமினியை அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன்னா நான் ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டிய ஃபார்ம் வந்து INC 4. இது வந்து ஃபஸ்ட்டு டைம் அப்பாயிண்ட் பண்ணுறப்ப அவரோட அப்ரூவல் வாங்குறதுக்கான ஃபார்ம் வந்து INC 3. இதுதான் வந்து நாமினிக்கு ரிலேட்டடாக இருக்கிற ப்ரொசீஜர்ஸ். அப்புறம் பெனால்ட்டி. இது என்னென்னா, இங்கே மேலே சொல்லப்படுற இவ்வளோ க்ரைட்டீரியா ஏதாச்சும் ஒன்று நான் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா எனக்கான ஃபைனு 5000 ரூபாய் ப்ளஸ் 500 பெர் டேனா என்ன அர்த்தம், நான் அந்த ப்ராப்ளம் எனக்கு மேலே சொல்லப்படுற அந்த மிஸ்டேக்கை வந்து நான் சரி பண்ணுற வரைக்கும் வந்து அந்த ஃபைன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அது வந்து எவ்வளோ ஸ்பீடில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு 500 ரூபா. இன்றைக்கி நான் மிஸ்டேக் ஆரம்பிச்சிருக்கேன்னா இன்றைக்கி 5000 ரூபா கட்டிட்டு 500 ரூபா கட்டணும். திரும்ப நாளைக்கு நான் சரி பண்ணிட்டேன்னா நாளைக்கு எனக்கு ஃபைன் இல்லை, நாளைக்கும் சரி பண்ணலைன்னா நாளைக்கு 500 ரூபா, திரும்ப நாளை கழிச்சு சரி பண்ணலைன்னா நாளை கழிச்சு 500 ரூபான்னு சொல்லி அந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகுற வரைக்கும் இந்த 500 ரூபா ஃபைன் கட்டிக்கிட்டே வரணும். அதுதான் வந்து பெனால்ட்டி. அப்புறம் ஷேர் சர்டிஃபிகேட். என்னதான் 1% கம்பெனியாக இருந்தாலும் அதுவும் ஒரு கம்பெனி தான். அப்போ அந்த கம்பெனிக்குன்னு சொல்லி ஷேரும் இருக்குது, அப்போ ஷேர் சர்டிஃபிகேட்டும் இருக்கும். அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை யார் சைன் பண்ணுவா அப்படின்னு கேட்டால் கம்பெனி செக்ரட்டரி. ஒரு ப்ராக்டிசிங் கம்பெனி செக்ரட்டரிகிட்ட கொடுத்து நான் சைன் பண்ணலாம். ஏன்னா ஓபிசிங்கும் போது ஒரு மெம்பர் தான் இருப்பான். அப்போது அந்த மெம்பர் வந்து CSA இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. அப்படி CSA இல்லைன்னா என்ன பண்ணுறது, வெளியே கொடுத்து சைன் பண்ணணும். இல்லை எனக்கு CSA கிடைக்கல அப்படின்னு நினச்சா அஸ் அ போர்ட் ஆஃப் டைரக்டராக நானே சைன் பண்ணிக்கலாம். பட் கண்டிஷன், நான் சைன் பண்ணுறதுக்கு ஒரு அத்தாரிட்டி என்கிட்ட இருக்கணும். நான் கம்பெனி செக்ரட்டரியாவோ இல்லை நான் டைரக்டருக்கோ எலிஜிபிளாக இருந்தேன்னா நான் சைன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் வெளியே கொடுத்து சைன் வாங்கிக்கணும். அதே மாதிரி தான் ஆனுவல் ரிட்டர்ன் சைன்டு பை கம்பெனி செக்ரட்டரி. கம்பெனி செக்ரட்டரி இருந்தால் கம்பெனி செக்ரட்டரி சைன் பண்ணிடுவார். அவர் இல்லைன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ட்டு சைன் வாங்கிட்டா போதும். அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வேறு யாரும் இல்லை, நான் தான். ஏன்னா 1% கம்பெனி. தட்ஸ் ஆல். இதுதான் வந்து 1% கம்பெனி ரிலேட்டடாக இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன்ஸ். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் கம்பெனி ஃபார்மேஷனுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.